பொதுச் செயலாளர் ஆனந்தண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனப்பூர்வமான நன்றியையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒட்டப்பிடாரம் மண் என்பது சாதாரணமான மண் கிடையாது. சுதந்திரத்திற்காக போராடி வெள்ளையனை ஓட 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 விட்டு தெறிக்க விட்ட மண் இது. ஆங்கிலேயர்களுக்கே அடிபணியாமல் அப்படி நெஞ்சுரத்தோடு நின்ற இந்த மண், கப்பலோட்டிய தமிழன் நம்மளுடைய வ.உ.சி. அவர்களுடைய பிறந்த மண், ஆங்கிலேயர்களை ஓட விட்டது போல இன்னைக்கு இந்த தீய சக்தி திமுகவை ஓட விடுவதற்காக கூட்டம் கூட்டமாக அலைக்கடல் என திரண்டு வந்து நிற்கிறார்கள். இதுல கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் நம்ம தாய்மார்கள் தான். எங்கெல்லாம் தாய்மார்கள் அதிகம் இருக்கிறார்களோ அந்த நிகழ்ச்சியும் சக்சஸ். அவங்க எதுக்காக அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அந்த வேலையும் சக்சஸ். 234 தொகுதிகள்ல வேட்பாளர் யாருன்னு தெரியாது. யாருக்காவது தெரியுமா? 234 தொகுதிகள்ல யாரு வேட்பாளர்னு தெரியாது. ஆனா அவங்க கேட்பாங்க, 234 தொகுதியில உங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு நக்கலாம். ஒரு தொகுதிக்கும் அவன் கொள்ளடிச்சு வச்சிருக்க பணத்தை 100 கோடி இறக்குவோமா, இந்த தொகுதியில 150 கோடி இறக்குவோமா அப்படின்னு கணக்கு பார்த்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுடைய தலைவர் அவர்களுடைய ஒற்றை சொல்லுக்காக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் உயிரை கூட கொடுக்க தயார், என் தலைவர் யார நிப்பாட்டுறாரோ அவங்களை ஜெயிக்க வைக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலைன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நின்றுட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா? இது பலம் அல்ல, இது ஒரு பெரிய மலையளவு வெற்றிக்கான வழியே இதுதான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலகத்திலேயே எந்த இடத்திலும் நீங்கள் பார்க்க முடியாத மாற்று அரசியல் இதுதான். ஒரு தலைவனின் ஒற்றை சொல்லுக்கு இவ்வளவு வலிமையா அப்படின்னு தான் பார்த்து இன்னைக்கு பயப்படுறாங்க. ஒவ்வொருத்தனும் ஒரு விதமான கொள்ளைகள். ஒரு 41 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு துறையிலையும் அத்தனை ஊழல்கள், கோடி இல்ல லட்சம் கோடியை தாண்டிட்டாங்க. எல்லாரும் ரெடியா இருந்துக்கோங்க. அத்தனை எம்எல்ஏஸும் மினிஸ்டர்ஸும் எல்லாம் ரெடியா இருங்க. எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்து அமர்ந்தவுடன் உங்களை எல்லாம் வாளை சுருட்டி ஓட வைக்கின்ற நேரம் வெகு நிலவில் இல்லை. நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். அதாவது நான் ஆட்சிக்கு வந்துட்டா அப்படியே எடப்பாடி என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு, அம்மாவினுடைய கொலைக்கு நான் உடனே நீதி கண்டுபிடிச்சிருவேன் எல்லாம் சொல்லி அறிக்கை விட்டு 5 ஆண்டு அவரும் அமைதியாக இருந்தார். நீங்க என்ன செஞ்சாலும் நான் கண்டுக்கிடவே மாட்டேன்னு இவரும் அமைதியாக இருந்தார். 2 பேருமே அமைதியா நல்லா ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு பெரிய பெரிய ஜெயிலெல்லாம் காத்து கிடக்குது. எங்க அண்ணன் உட்கார்ந்து சொன்னதைத்தான் செய்வார். அவர் செய்ய போறதுதான் சொல்வார். என்ன உன் கொள்கை என்ன உன் கொள்கை என்ன கொள்கை? ஊழல் இல்லாத ஆட்சியை செய்வேன்னு எவனாவது மேடையில பேச முடியுமா? இன்னைக்கு ஆட்சியில இருக்கிற எவனாவது பேச முடியுமா? இதுதான்டா கொள்கை. மக்களுடைய பணத்தை நான் தொடவே மாட்டேன்னு காமராஜர் ஐயா எப்படி இன்னைக்கு மக்கள் மனசுல இருக்காருங்க. எங்க ஸ்கூல் கட்டினாரு, அவர் அதுல இருந்து ஒரு 10 காசு எடுக்கல. அந்த மனுஷன் சாகும் போது எங்க அம்மா எல்லாரும் கூட இருந்திருக்கிறாங்க. அந்த வீட்டுல இருந்து வெறும் 120 ரூபாங்க அவர் சட்டப்பையில இருந்து எடுத்தது. அவரை கொள்கை தலைவராக வைத்திருக்கிறார் என் தலைவர். எங்க பாட்டனாருடைய ஆட்சியை யாரால கொடுக்க முடியும்? எங்க அண்ணனால மட்டும்தான் கொடுக்க முடியும். வேற யாரும் இதை வாயை திறந்து சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரும் ஊழல் பெருச்சாளிகளை, இயற்கை வளம் ஃபுல்லா கொல்ல போயிடுச்சு. நம்ம ஊர்ல எத்தனை ஆறு ஓடுது? ஏன் நம்ம வாட்டர் பாட்டில தண்ணி வாங்கி குடிக்கிறோம்? மக்களுக்கு ஏன் நல்ல தண்ணிய கூட குடிக்கல? 75 ஆண்டு என்ன கிழிச்சிங்க? இதுல நான் அப்படியே ஊரையே கழட்டி நட்டுட்டேன்ற மாதிரி திரும்புற பக்கம்லாம் உங்க அப்பா இருக்கு சிலை. இப்படி திரும்பினா பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு பேரு. இதுக்கு முன்னாடி யாரும் இந்த நாட்டுல ஆட்சி செஞ்சதே கிடையாதா? இல்ல உங்க வீட்டு பணத்துல இருந்து அதெல்லாம் செஞ்சு முடிச்சீங்களா? எத்தனையோ தியாகங்கள் செய்த, எத்தனையோ விடுதலை போராட்டத்துக்கு அப்படி நின்று உயிரை விட்ட ஒரு தலைவர் பேரை கூட நம்ம பார்க்க முடியாதுங்க. இவனுங்க தான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நூலகத்துல இருந்து கக்கூஸ் வரைக்கும் இவனுங்க பேரு தாங்க திரும்புற பக்கம் ஃபுல்லா. போதும், விரட்டி அனுப்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. பைபிள்ல ஒரு வசனம் வருங்க,
நீங்க உறுதியாக இருங்கள், நிதானமாக இருங்கள், நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு. அதுக்கான நேரம் இது. நம்ம எல்லாரும் செய்ய வேண்டியது என்ன? ஒற்றுமையாக இருக்கணும். நம்ம இவங்க சொல்லுவாங்க, நம்மள பயம் காட்டுறதுக்கு மக்களை பாரதிய ஜனதாவுக்கு ஈர்த்துக்கிடுவாங்க. பாஜக உள்ள வந்துரும், சிறுபான்மையினர் எல்லாம் எங்களுக்கு தான் ஓட்டுன்னு பதறுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஜக இருந்து யாரு வந்தாலும் முதல்ல வெண்கொடையை தூக்கின்னு ஓடுறது யாருன்னா ஃபர்ஸ்ட் இவங்களாதான் இருக்கு. இதுல அத்தனை அமைச்சர்களுடைய பிள்ளைங்களை வச்சுக்கோங்க. எவன் ஃபைல் எல்லாம் மேல எடுத்து வைக்கிறாங்களோ அவெல்லாம் மறுநாள் எங்க இருப்பான்னா நிர்மலா சீதாராமன் நம்ம காலடியில படுத்து கிடப்பானுங்க. ஊடகம் மட்டும் கிடையாது, ஊடகம் எல்லாம் அவங்க கண்ட்ரோல்ல போயிடுச்சு. இப்ப அதையும் தாண்டி சேட்டலைட்டையும் கையில வச்சுட்டாங்க. அவங்க எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல் தான். ஆனா மக்கள் எப்பவுமே யார் பக்கம் இருப்பாங்க அப்படின்னா 5000 ரூபாய்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க. 3 மாசத்துக்கு ஒரு 1000 கொடுத்துருக்காங்க, 2000 ரூபாய் சேர்த்து கொடுத்துருக்காங்க. உங்க வீட்டுல உங்க கணவர் குடிக்காம இருந்தாருன்னா உங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு தரமான பள்ளிக்கூடம் இருந்துச்சுன்னா நம்ம குழந்தைகள் எல்லாம் ஃப்ரீயா படிக்க வச்சுட்டு போவோங்க. நமக்கு அதெல்லாம் விட நிறைய ஒரு செல்வம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குங்க. பார்த்து பள்ளிக்கூடங்களை கட்டினார் காமராஜர். இன்னைக்கு அந்த பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? 890 பள்ளிக்கூடங்களை மூடிட்டாங்க. அந்த குழந்தைகளுக்கு எந்த வசதியும் கிடையாது, ஒரு நல்ல கழிப்பறை வசதி கிடையாது. ஆனா அந்த ஸ்கூலை சுத்தி கஞ்சா மட்டும் எப்படிங்க கிடைக்குது? எத்தனையோ பள்ளிக்கூடத்துக்கு நான் பேச போயிருக்கேன். அங்க இருக்க டீச்சர் சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்க இந்த மாதிரி போதைக்கு அடிமை ஆகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு ஒரு ஆசிரியரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஆசிரியர்கள் நிலைமை அதுக்கு மேல, அவங்க கண்ணீரை நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா துறையிலும் போராட்டங்கள், எல்லா மக்களும் கண்ணீர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல என்ன நீங்க ஒரு விடியல் ஆட்சி, இதுல வேற ஸ்டாலின் தொடரட்டுமா? ஸ்டாலின் ஓடட்டும், இந்த விடிய ஆட்சிக்கு ஒரு முடிவுரை எழுதப்படட்டும். நம்மளுடைய அண்ணன் 2026 மிக 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 பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பெறட்டும். இந்த விசில் என்ன பண்ணும், இந்த விசில் என்ன பண்ணிடும் நம்மள அப்படின்னு யோசிக்கிறாங்க. இந்த விசில் சத்தம் தாய்மார்களுடைய எல்லா விலையேற்றத்தையும் குறைக்கும், பால் விலையேற்றத்தை குறைக்கும். இந்த விசில் சத்தம் நல்ல குழந்தைகள், படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்விக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். இந்த விசில் சத்தம் வேலை இல்லாம படிச்ச படிப்புக்கு வேலை இல்லைங்க. இன்ஜினியரிங் எல்லாம் படிச்சுட்டு என் தம்பிங்க ஸ்விக்கிலையும் ஜொமேட்டோலையும் ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. படித்த படிப்பிற்கான சரியான வேலை கொடுக்கும் இந்த விசில் சத்தம். நல்ல தொழிற்சாலைகள், நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த தமிழகத்திற்கு கொண்டு வரும் இந்த விசில் சத்தம். மீண்டும் சொல்கிறேன், நல்ல ஒரு ஆட்சி மலர வேண்டும் என்றால் எனது பாட்டனார் கொடுத்த ஒரு ஆட்சியை மீண்டும் இந்த தமிழகம் பார்க்க வேண்டும் என்றால் நாம் தலைவர் அவர்களை 2026 முதல்வராக அரியணையில் ஏற்றி அமர வைப்பது மட்டும்தான் நம்மளுடைய லட்சியம், நோக்கம், குறிக்கோள். எல்லாமே மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொண்டாட போறோம். நம்ம மிக விரைவில் மீண்டும் கூடுவோம். அந்த கூட்டம் நம்மளுடைய வெற்றிக்கான கூட்டமாக இருக்கட்டும். எங்கும் ஒலிக்கட்டும் விசில், எங்கும் ஒலிக்கட்டும் விசில். அது எதிரிகளை ஓட ஓட விரட்டட்டும். நன்றியும் வணக்கமும்.